பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். தாவீதோட வாழ்க்கை தான் இந்த வசனத்துக்கு கரெக்டான எக்ஸாம்பிள். தாவீது அவங்க வீட்டில் ஒரு எளிமையான வாலிபன். தாவீதோட பிறந்த சகோதரர்கள் எல்லாமே யுத்த வீரர்கள், அவங்க எல்லாமே இராணுவத்தில் இருந்தாங்க. ஆனால் தாவீது மட்டும்தான் ஆடு மேய்த்திட்டு இருந்தார். அவருடைய தகப்பன் அவரை ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிட்டாரு. அந்த தாவீதை தான் தேவன் நினைத்தருளினார், அவரை தூக்கி எடுத்து உயர்த்தினார். இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். கோலியாத்தை கண்டு இஸ்ரவேல் இராணுவமே நடுங்கிட்டு இருந்தப்ப இந்த எளியவனான சிறியவனான தாவீதை கொண்டு தான் அந்த ராட்சதனை வீழ்த்தி தேவன் அவரை தேசத்துக்கே ராஜாவா உயர்த்தி வைத்தார். இந்த சம்பவமும் வேதத்தில் இருக்கு. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க ரொம்ப எளிமையான நிலைமையில இருக்கிறான், ஒரு எளியவனா நீங்க இருக்கலாம். உங்க குடும்ப நிலைமை ரொம்ப எளிமையான குடும்பமாகவும் இருக்கலாம். படிக்க வைக்கலாம் வழி இல்லாம இருக்கலாம். என்னெல்லாம் தூக்கி விடவோ உயர்த்தி விடவோ எங்க வீட்டில் யாருமே கிடையாது, அதற்கான வசதியுமே கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப கலங்குறீங்களா? அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். இந்த மாதிரி எந்த வாய்ப்பும் இல்லாத சூழ்நிலையில இருந்த தாவீதை தான் தேவன் தூக்கி எடுத்து அவரை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். கர்த்தரால முடியும், அவரால் முடியாத காரியன்றது ஒன்றுமே கிடையாது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். உங்கள் குடும்ப பின்னணி எப்படி இருந்தாலும் சரி, கஷ்டப்படுற நிலைமையில இருக்கலாம், எளிய நிலைமையில நீங்கள் இருக்கலாம், நீங்கள் ரொம்ப சிறுமையான நிலைமையில இருக்கலாம், தகுதியற்றவங்க உபயோகமற்றவங்கன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தால் நீங்கள் ஒதுக்கப்பட்டு வைத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய கண்கள் உங்கள் மேலே தான் நோக்கமாக இருக்குது. உங்களை தூக்கி எடுக்க அவர் விரும்புகிறாரு, உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை வைக்கவும் அவர் விரும்புகிறாரு. ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக இந்த தேசத்துக்கே உயர்த்தின தேவன், அவனை யுத்தத்தில் வல்லவராய் மாற்றின தேவன் உங்களையும் உயர்த்துவார். அதற்கு உங்களை பழக்குவிப்பார், ஞானத்தை தருவார், திறமைகளை தருவார், சாதிக்கிறதுக்கான கிருபையை தருவார். அதனால் உங்கள் குடும்ப சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களுடைய ஞானம் உங்களுடைய பலன் அதையும் பார்க்காதீங்க. கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க. தாவீதுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க. விசுவாசத்தோட அந்த வார்த்தையை அறிக்கிட்டு ஜெபிச்சு பாருங்க. இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கிறத நீங்க காண்பீங்க. உங்க வாழ்க்கை உயர்த்தப்படுவதை நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. ஆமீன். God bless you.